செல்ல குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்டோடைய ஒர்க் ஷீட் புக் தான் பார்த்துட்ருக்கோம். பேஜ் நம்பர் 13. இது ஒரு இலக்கண பகுதி தான். இதில் என்ன கொடுத்துருக்கான்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு பெயர் சொற்கள், வினை சொற்கள், ஒருமை சொற்கள், பன்மை சொற்கள், உயர்திணை சொற்கள், அஃறிணை சொற்கள். இப்போ ஒருமை சொற்கள்னே வராது, ஒருமை சொல் தான். ஏன்னா ஒன்றுனா ஒன்றே ஒன்று தான் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம ஒருமை சொல்லுன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம எழுதிக்கலாம் ஒருமை சொல். ஓகே, அடுத்து பாருங்கள். செழியன் காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். அவன் அமர்ந்திருந்த மரத்தின் மேலிருந்து குரங்குகள் அலப்பும் அலப்பறை ஓசை அவனுக்கு கேட்டது. அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது. குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. படித்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். பெயர் சொற்கள்னால் என்னது? செழியன் ஒரு பெயர் சொல் தான். செழியன்ன்றது யார்? ஒரு பையன், அவனுடைய பெயர் செழியின், செழியன். காடு, காடுன்றது கூட ஒரு பெயர் சொல் தான் இல்லையா? காடு. அடுத்து மரம்ன்றதும் ஒரு பெயர் சொல் தான். மரம்னாலும் ஒரு பெயர் தான். அடுத்து பாருங்கள், குரங்குகள், குரங்கு, அதுவுமே ஒரு பெயர் தான் நம்மளுக்கு. இங்கு, குரங்கு. அடுத்து பாருங்கள், அணில், அணில் கூட ஒரு பெயர் தானே, விலங்கோட பெயர் அணில். குயில், அடுத்து அவ்வளோதான். இது வரைக்கும் தான் பெயர் சொல் நம்மளுக்கு இருக்குது. வினை சொற்கள், யார் யார் என்னென்ன வினைகள் சொல்லிட்டு இருந்தாங்க? குரங்குகள் அலப்பறை செய்து, அதுக்கப்புறம் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடுது, குயில்கள் ஓசை எழுப்புது குக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செழியன் ரசிக்கிறானா? ரசிக்கிறது ஒரு வினை தான். ரசித்தல், ரசித்தல், விளையாடுதல், ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் பாடுதல், குக்குன்னு பாடுதல், குயில் பாடுதல். இது எல்லாமே வினை சொற்கள். ஒருமை சொற்கள் யார் யார்? செழியன் ஒருமை, ஒரே ஒரு பையன்தான். செழியன் ஒரு ஆள். குரங்குகள் இருக்கு, அப்போ அது வேண்டாம், அது பன்மை சொற்கள். அணில், அதுக்கப்புறம் குயில், இப்போ செழியன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்தால் அது நம்மளுக்கு ஒருமையாக இருக்கும் இல்லையா? அப்போ அவன் கூட நம்ம அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அவன், இதெல்லாம் ஒருமை. அடுத்து பாருங்கள், பன்மை சொற்கள் என்னென்ன இருக்குது? குரங்குகள், கூரா, இங்கு, இல், குரங்குகள். அணில்கள், அணில்கள் கூட நம்மளுக்கு பன்மை சொற்கள் தான். நான் அணில் அங்கே எழுதியிருக்கேன். அப்போ அணில், அணில்கள் அப்படின்னு சொல்லிட்டு பன்மை சொற்கள். இதெல்லாம் ஒன்றுக்கு அதிகமாக இருக்கிறது. உயர்திணை யார்? செழியன் மட்டும்தான் உயர்திணை. செழியின், செழியன், அது உயர்திணை. வார்த்தை யாருமே இது கிடையாது. செழியன் மட்டும்தான் இங்கே உயர்திணையாக இருக்காங்க. அஃறிணை யார் யார் இருக்கா? காடு அஃறிணை தான். மரம், மனிதன் அல்லாத அனைத்துமே என்னது? அஃறிணை தான். மனிதர், கடவுள், தேவர், அவங்க தவிர்த்து மற்ற எல்லாம் அஃறிணை தான். காடு, மரம், குரங்கு, கூரா, இங்கு, குரங்கு, அணில், அதுக்கப்புறம் குயில், குயில், குயில். இது எல்லாமே என்னதுமா? அஃறிணை தான். அப்போ உயர்திணைனா மனிதர், தேவர், அரக்கர், இவங்கெல்லாம் உயர்திணை. அஃறிணை அவங்க இல்லாமல் அனைத்துமே உயிரற்ற பொருட்கள், உயிருள்ள பொருட்கள் அனைத்துமே என்னது? அஃறிணை தான். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நீங்களும் அழகாக எழுதிட்டு மேம்க்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.